ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, மாமா வந்து அடுப்பில் வந்து சிக்கன் போண்டா போட்டுகிட்டே இருக்கிறாங்க. போண்டா ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்தாண்ட சூப்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுப்பில் வெந்துகிட்டே இருக்குது. ஓ பாருங்கள், பஜ்ஜி ரெடி ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா? அடுப்பில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து சூப்பு கொதிச்சுட்டு இருக்குது. இங்கே வந்து போண்டா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இதோ பாருங்க, போண்டா ரெடி ஆகிட்டே இருக்குது. சிக்கன் போண்டா. ஏன் இப்படி மாற்றம்னா, நீங்கள் வந்து சிலிண்டர் இல்லை, அதனால் வந்து அடுப்பு ஆமாம், விறகும் ரேட் அதிகம், அடுப்பும் ரேட் அதிகம். தான் சூப்பு கொதிச்சுட்டு இருக்குது. மாமா வந்து போண்டா போட்டாங்க, நல்லா எரிஞ்சிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, சரி இந்த மாதிரினா மாறி போடும். 3 days அந்த கடை லீவு, அதனால் வந்து அடுப்பில்னா கொஞ்சம் போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இந்தாண்ட கை வந்து அழைப்பாயுது மாமாவுக்கு. இந்தாண்ட ஒரு அடுப்பு, அந்தாண்ட ஒரு அடுப்பு. பஜ்ஜி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. சிக்கன் போண்டா ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகி போச்சு. வேறு என்ன பண்ணுறது, நம்ம தொழிலை பார்க்கணும்ல. நம்ம தொழில் இது தான். வீட்டில் வந்து சும்மா இருந்தால் யார் நம்மளுக்கு 1 ரூபா தராங்க. அதனால் ஏதோ ஒரு வழி நம்மளுக்கு தெரிஞ்சதே செஞ்சுட்டு போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பாய். இந்த சிம்பிளான வீடியோ தான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்புமதி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாரெல்லாம் வந்து விறகடுப்புக்கு மாறி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாங்கள் வந்து எப்படி தயார் பண்ணோம், இது விறகு காட்டுக்கு வந்து திருப்பம் எப்படி இந்த திண்டைக்கட்டு, இந்த வீடியோலாம் அடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக பெரிய வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா? அது வந்து எடிட் பண்ணி போடுறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்டில் வந்து விறகு தான் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் அப்படி தான் போகுது. சிலிண்டர் வந்து எங்குமே கிடைக்கல. புக் பண்ணி வந்து 20 நாள் ஆச்சு, இன்னும் வரல வீட்டுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து மக்கள் வந்து தவிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இப்படி தான் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜில் கூட ஏதோ ஒன்று கிடைக்கும், ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. விறகு அங்கெல்லாம் விறகு வந்து நல்லாவே கிடைக்கும். எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம். ஆனால் இந்த சிட்டியில் வந்து சிலிண்டர் தான். அவங்கெல்லாம் வந்து எப்படி தான் சிட்டியில் இருக்கிறங்க எல்லாமே கொஞ்சம் தட்டுப்பாடு பண்ணால் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். வில்லேஜுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சுக்காது, ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் சாகாயமாக கிடைக்கிறதுனால எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வந்து கிண்டல் பண்ணுறாங்க. விறகு ஆமாம், ஊர் சைடெல்லாம் விறகெல்லாம் நல்லாவே கிடைக்கும், காய்கறி கிடைக்கும். என்ன ஒரு கட்டுப்பாடெல்லாம் இல்லை. சிட்டியில் தான் இருந்தால் கொஞ்சம் டேஞ்சர். நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒன்று வரும், ஒன்று வராமல் போகும். ரொம்ப கஷ்டம் பாவம் சிட்டியில் இருக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் அன்புமதி சேனல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.